fire, the refiner. I wanna be consumed, I wanna be tried by fire, purified. இயேசுவின் நாமத்துல உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம எந்த தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிஃபைனர்ஸ் ஃபயர், சுத்திகரிப்பின் நெருப்பு. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே ராஜா எங்களை சுத்திகரிக்கிறவரா இருக்கிறீர் ராஜா. யூ ஆர் தி ரிஃபைனர் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரத்துல அப்பா நெருப்பை போல சூழ்நிலைகளை நாங்க கடக்கும் போது அப்பா நாங்க நினைக்கிறோம் இந்த நெருப்பு எங்களை ஆண்டவரே ராஜா அழிக்கும் என்று. ஆனா இந்த நெருப்போ ஆண்டவரே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்க உணரத்தக்க இந்த மெசேஜை நீர் அப்பா எங்களுக்கு சொல்லி தர போறதற்காக நன்றி. ஆவியான தேவனே, எங்களை ஒரு விஷயம் உமக்கிட்ட நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட மன கண்களை திறங்க, எங்களோட இருதயங்களை திறங்க. உங்களுடைய வார்த்தையை உள்ளதுபடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. we just pray for your holy presence right now. அப்பா, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சோ நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன நீங்க பாத்தீங்கன்னா ரிஃபைனர்ஸ் ஃபயர். ஓகேவா? சுத்திகரிப்பின் நெருப்பு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கோல்டு, இந்த சில்வர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அது அந்த பியூரஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இல்ல அந்த ஹால்மார்க், இது ரொம்ப பியூரான கோல்டுங்க அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி அது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு பிளாப் மாதிரி, ஒரு கல் மாதிரி இருக்கும்ல. அதை சுத்தி நிறைய அழுக்கு, அதுக்குள்ள நிறைய இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும். அது ஒரு ரிஃபைனர்னா யாருன்னா சுத்திகரிப்பவர். ஓகேவா? அதாவது இஸ் லைக் அ கிளென்சர், இஸ் லைக் அ கிளீனர், இஸ் லைக் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, அவர் என்ன பண்ணுவாரா, அந்த ஒரு பிளாப, எதுக்குமே பயனில்லாதது போல இருக்கிற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து அதை நெருப்புல போட்டு உருக்கி அதுல இருந்து தேவையில்லாத இந்த கசிவெல்லாம் தனியா எடுத்து போட்டு அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இல்ல அந்த சில்வரை அவரு தனியா எடுப்பாராம். அதுல இருந்து அந்த கசிவெல்லாம் எடுத்து போடும்போது அது என்னவாகுது, பியூர் ஆயிடுது. ஓகேவா? அதே போலதாங்க, அதே கான்செப்ட் தான் நம்மளோட வாழ்க்கையிலும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில ரிஃபைனரா இருக்கிறாரு, சுத்திகரிப்பவரா இருக்கிறாரு. நிறைய நேரத்துல நம்ம கடந்து வருகிற இந்த நெருப்பை போல இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கும். சில நேரத்துல அந்த நெருப்போட அனல் நம்ம கிட்ட வரும்போது, இல்லைன்னா அந்த சிச்சுவேஷனோட அந்த ஒரு ஹீட் நம்மளை தாக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளவுதான், இதுல இந்த நெருப்புல நம்ம அப்படியே உருகி போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்படிங்க அந்த சப்ஸ்டன்ஸ்ல அந்த கோல்டு உருக்கும் போது அதுல இருக்கிற கசிவுகளை தனியா எடுக்கிறதுக்காக உருக்குறாங்களோ, அதே போல இன்னைக்கு இயேசு சில நெருப்பை போல சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கசிவுகள், தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டு நம்மளை அந்த பொண்ணை போல விளங்க செய்யறதுக்காக தான் நாங்க. எஸ், ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளோட ஒரு ஸ்டெப்ஸையும் ஆண்டவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அப்பப்போ நம்மள அவர் என்ன பண்ணிடுறாரு, கிளீன் பண்ணிட்டே இருந்திருக்காரு, கிளென்ஸ் பண்ணிடுறாரு, நம்மள பியூர் ஆக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மலாக்கி சாப்டர் 3 verse 3. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் வாசிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல. He will sit as a refiner and a purifier of silver. He will purify the sons of Levi and purge them as gold and silver, that they may offer to the Lord an offering in righteousness. தமிழ்ல வாசிக்கலாம். ஓகே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படி
அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். எதற்கு? நம்ம நீதியா இருக்கிறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் சொல்லுது நீதியாய் காணிக்கை செலுத்துறதுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேணும்னா, நம்மள ஒரு ஜீவ பலியாக நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரோமன்ல சொல்லுதுல நம்மள ஜீவ பலியா ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு காசு எது ஆண்டவருக்கு நம்ம ஆஃபரிங்க போட்டாலும்ல அது எல்லாத்தையும் கட்டி நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்றோம்ல, அது நம்ம தேவனுக்கு ஒரு ஆஃபரிங்கா கொடுக்கணும். அப்போ அந்த ஆஃபரிங் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீதி உள்ளதா இருக்கணும், ரைச்சியஸா இருக்கணும். அதுல எந்த ஒரு மாசு எந்த ஒரு கசிவும் இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமா இருக்கணும். அது பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது. சோ அந்த பரிசுத்தமா நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். தேவன் அந்த இடத்துல பிரியப்படுவார். தேவன் அந்த இடத்துல உயர்த்தப்படுவார். சோ எப்படிங்க நம்ம நார்மலா அந்த கோல்டு யோசிச்சு பாருங்களேன், அதை உருக்காம அதுல இருந்து அந்த கசிவுகளை எடுக்காம நம்ம அந்த கோல்டுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா? நம்ம யோசிப்போம், இது என்னதான் கோல்டு எவ்வளவு பியூரா இருந்தாலும் பாரு எவ்வளவு அழுக்கு எவ்வளவு கசிவு இருக்கு, இது எதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம உடனே பண்ணுவோம், ஒரு ரிஃபைனர் கிட்ட கொண்டு போவோம், ஒரு சுத்திகரிப்பாளர் கிட்ட கொண்டு போவோம். அவர் அதை சுத்திகரித்து நம்ம கிட்ட கொடுக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த பியூரான கோல்டு தான், ஒரு துளி மாசு கூட இல்லாத கோல்டை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தாங்க ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்யற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சுத்திகரிப்பாளரா இருக்காரு. அவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத மாசு, அதாவது இங்கிலீஷ்ல டிராஸ் அப்படின்னு இருக்கு, தமிழ்ல அது கசிவு, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பாளரா இருக்கிறாரு. நமக்குள்ள என்ன அந்த கசிவுகள் நமக்குள்ள எப்படிப்பட்டதா இருக்கும்? பாவ சுபாவங்கள், சில எமோஷன்ஸ், சில எப்படி சொல்றது நம்மளோட மாம்ச எண்ணங்கள், உலகத்தை பிரியப்படுத்தும் சுபாவங்கள், இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். பொய் சொல்றது, இந்த மாதிரி அவ்விசுவாசம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்ல சில பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மூலியமா என்ன ஆகுது? இந்த மாதிரியான கசிவுகள், இந்த மாதிரியான எல்லாம் நீக்கப்படுது, நம்ம கிட்ட இருந்து நீக்கப்படுது. ஏன்னா எப்படி அந்த கோல்டு அவ்வளவு வேல்யூபிளா இருக்கும், ஆனா அந்த வேல்யூபிளான அந்த தங்கத்துல இந்த கசிவுகள் இருக்கும்போது நம்ம யோசிக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் இதை கிளென்ஸ் பண்ணணும்ட்டு. அதே மாதிரிதான் கர்த்தருக்கு நம்ம வேல்யூபிளா இருக்கும். நம்ம அவர் கரத்துல ஒரு அலங்கார கிரீடமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ ரொம்ப ப்ரெஷியஸ், நீ ரொம்ப வேல்யூபிள், உனக்குள்ள இந்த தேவையில்லாத கசிவுகளை நான் நீக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை எப்படி நெருப்புக்கு காட்டுறாங்களோ அந்த மாதிரி நம்மள நெருப்புக்கு காட்டுறாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த நெருப்பு நம்மள அழிக்க போகுதுன்னு, ஆனா என்னன்னா இந்த நெருப்பு நம்மளை என்ன பண்ணுது? உருவாக்குது, உருவாக்குது, நம்மளை பரிசுத்தமாக்குது, தேவ சாயல்ல நம்மள மாற்றி கொண்டு இருக்கு. ஓகேவா? He makes sure we don't stay the same. இந்த கோல்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப அந்த கசிவெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியான ஃபார்ம்ல இருக்குல்ல, உருக்கிட்ட அப்புறம் அந்த கோல்டு அதே ஷேப்லயா இருக்கு இல்ல, அதுல இருந்து கசிவுகளை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுடுறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? அந்த ஒரு கோல்ட ஒரு அழகான ஏதாவது ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. ஒன்னு காயினாவோ இல்ல ஒரு ஆர்னமெண்டாவோ, இல்ல அந்த கோல்டுக்கு என்ன சொல்ல, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு டிசைனை தரது போல நம்மள ஆண்டவர் உருக்கி எடுத்து உருவாக்குறார். He makes sure we don't stay the same. நம்மளை கிளீன் பண்றாரு, நம்மளை பிரைட்டன் பண்றாரு, நம்மளை பியூரிஃபை பண்றாரு, நம்மளை ஒரு புது சிருஷ்டியா மாத்துறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை உருக்கி உருவாக்குறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு, நம்மளை ஒரு புது சிருஷ்டியா மாத்துறாரு. நம்மளுக்காக ஏசப்பா சிலுவையில அறையப்பட்ட போது அவர் நம்மளுக்காக ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசை கொடுத்தாரு. என்னது? அது அவருடைய ரத்தம்ல. நம்ம கோல்டு வாங்கணும்னா எவ்வளவு காசு செலவழிச்சு இது பண்றோம். அது மாதிரி ஏசப்பா நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அவரோட ரத்தத்தை செலவழிச்சிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எவ்வளவு ப்ரெஷியஸா இருக்கிறோன்னு. So we are precious. As gold goes through a refining process to get the dross removed, even we, precious by his grace, have to go through a refining process to get the dirt removed. எப்படி ஒரு தங்கம் அந்த ஒரு சுத்திகரிப்பு ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வரணுமோ, அந்த கசிவுகள்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நாமளும் இந்த ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ்க்குள்ள போகணும். நமக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீங்க படுறதுக்கு அதுக்கு தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். மெட்டல்
gold or silver has to face the fire to be purified. ஒரு மெட்டலே பியூரிஃபை ஆறதுக்கு, ஒரு மெட்டல், வேற ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், அந்த கோல்டோ சில்வரோ, அது பியூரிஃபை ஆறதுக்கே அது நெருப்பை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளும் அதே மாதிரி தான் பியூரிஃபை ஆறதுக்கு அந்த நெருப்பை ஃபேஸ் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த நெருப்பை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா Exodus 3:2 நம்மளுக்கு ஒரு காரியம் தெரியும். மோசே கிட்ட தேவன் பேசுறாரு. எப்படி ஒரு பர்னிங் புஷ்ல பேசுறாரு. அந்த புஷ் எப்படி எரிஞ்சு கொண்டே இருக்கா. மோசே பாக்குறாரு, என்ன இந்த செடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனா அது கன்சியூம் ஆக மாட்டேங்குது. கன்சியூம்னு அது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது பற்றி கொள்ளுது, பட் ஏன் அது அழிய மாட்டேங்குதுன்னு மோசே பார்த்துக்கிட்டே இருக்காராம். அதே மாதிரிதான் இந்த நெருப்பு நம்மளை பற்றி கொள்ளுது, ஆனா நம்மளை அழிக்கல. ஓகேவா? So don't worry, this fire is not destroying us. It is actually creating us into a brand new person. Okay, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவே. So this fire can be of any form in a Christian life. இந்த நெருப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் ஒருத்தவங்கள வாழ்க்கையில? ஒரு பிரச்சனை மூலியமாவோ, போராட்டம் மூலியமாவோ, ஒரு ட்ரையல் மூலியமாவோ, சில நேரத்துல நம்மளோட விசுவாசம் பரீட்சையில உட்படுதுல, இதன் மூலியமானா இந்த நெருப்பு வெளிப்படுறதா இருக்கு. இது நம்மள என்ன பண்ணுது? ஷேப் பண்ணுது, நம்மள மோல்ட் பண்ணுது, நம்மள ஒரு அழகான ஒரு பீஸ், ஒரு மாஸ்டர் பீஸா கொண்டு வர்றதுக்காக, தேவனோட ராஜ்யத்துக்கு ஒரு அழகான மாஸ்டர் பீஸா கொண்டு வர்றதுக்காக இந்த நெருப்பு நம்மளை செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிற. அது மட்டும் இல்ல, we are not destroyed in the fire but refined. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நெருப்புல நம்ம அழிக்கப்படல, பட் சுத்திகரிக்கப்படுறோம். It does not consume but frees us from impurities. இது நம்மளை பற்றி கொண்டு நம்மளை அழிக்கல, ஆனா நம்மளை ஃப்ரீ, நமக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டிஸ்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குது அண்ட் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ ஆண்டவர் நம்மளை மோஸ்ட்லி 2 விதத்துல ரிஃபைன் பண்ணுவாரு. எப்படின்னா, ஒன்று அப்போசிஷன். நம்ம ரிஃபைன் ஆகும்போது இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு வரும். அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். இன்னொன்னு, இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்ல தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு தேவன் டிசிப்ளின் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ரிமெம்பர், when you face the refiner's fire, you will escape the hellfire. நம்ம இந்த சுத்திகரிப்பு நெருப்பை நம்ம எதிர்கொள்ளும் போது நம்ம இந்த நெருப்பு இருக்குல்ல, அதாவது நரகத்தின் நெருப்பு கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். ஏன்னா இந்த சுத்திகரிப்பு நெருப்பு நம்மளை தேவ சாயல்ல நம்மளை உருவாக்கி கொண்டு வருது. எது சரி எது தவறு நம்மளுக்கு போதித்து கொண்டே வரும்போது நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ரிஃபைனஸ் ஃபயர் ரிடீம்ஸ். சுத்திகரிப்பு நெருப்பு நம்மளை மீட்டு கொள்கிறது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரிஃபைனஸ் ஃபயர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. இந்த சுத்திகரிப்பு நெருப்பு நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுங்க. எப்படி தெரியுமா? ஒரு மெஸ்ல இருந்து ஒரு மாஸ்டர் பீஸா, ஒரு புரோக்கன் பர்சன்ல இருந்து ஒரு பிளெஸ்ட் பர்சனா, ஒரு ரூவென்ட் பர்சன்ல இருந்து ஒரு ரிடீம்ட் பர்சனா, ஒரு டிஸ்ட்ராய்ட் பர்சன்ல இருந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் பர்சனா, ஒரு யூஸ்லெஸ் பர்சன்ல இருந்து ஒரு யூஸ்ஃபுல் பர்சனா, ஒரு பெயின்ஃபுல் பர்சன் டு அ பர்பஸ்ஃபுல்ட் பர்சனா. ஸோ திஸ் ரிஃபைனஸ் ஃபயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில அநேக பிரச்சனை, போராட்டங்கள், ஏசப்பா இந்த சூழ்நிலை நெருப்பை கடக்கிறது போல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க நெருப்பு அந்த அக்னி சூழல போகும்போது அந்த அக்னி அவங்களோட தலையில இருக்கிற முடிய கூட பற்றி கொள்ளல. ஏன்னா ஏசு அவரோடு இருந்தார். அதே போலதான் இந்த அக்னிக்குள்ள நம்ம கடந்து வந்தாலும் ஏசு நம்மளோடு இருக்கிறார். இந்த சைடு, இந்த சூழலுக்குள்ள நம்ம போகும்போது, வெளியில போகும்போது அதே வண்ணமா நாங்க வெளியில வர மாட்டோம். பரிசுத்தப்பட்டு தேவன் நம்மளை ஒரு பிராண்ட் நியூ பர்சனா நம்மளை உருவாக்க போகிறார். ஆமென், ஆமென். சோ இந்த வாரத்துக்கான மெசேஜ் இதுதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளுக்காக யுத்தத்தை செய்வார். இந்த நெருப்பின் பாதை எதற்காக? நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக. So be encouraged, do not give up. வாங்க நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாம்.
எசப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களோட வலி வேதனை அறிந்த தேவனே அப்பா, நீர் இன்றைக்கு சொல்றீரே இது எல்லாமே இந்த நெருப்பின் காரியங்கள் எல்லாமே எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கு, எங்களை உருவாக்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறீர்களே, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலன் தாங்க, இந்த நெருப்பை கடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்க இன்னும் உமக்குள்ள பரிசுத்தப்படணும் ராஜா, இன்னும் உமக்குள்ள ஆண்டவரே நாங்க சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. we want to become more like you ஆண்டவரே. நாங்க உங்களை போல இன்னும் 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 ஆண்டவரே ராஜா ஏசப்பா பரிசுத்தப்படணும், cleanse ஆகணும் இயேசுவே. in Jesus name I pray Lord, amen. Amen. God bless you. Have a great day.